வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது டிசம்பர் 26 அப்படின்னாலே தமிழகத்தை பொறுத்தவரை, அதுலேயும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை அது ஒரு சுனாமி நாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சீற்றங்கள் நடைபெற்ற ஒரு தேதி நாள் தான் டிசம்பர் 26. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழை அளவு டிசம்பர் 4 மிக்ஜாம் புயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. டிசம்பர் 17, 18 ஒரு இயற்கை பிரளயம், வெள்ள பாதிப்பு, மற்ற சோல்ஸ் அது ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் எல்லோருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து டிசம்பர் 26 கட்டாயமா ஒரு புயல் வரணும், அல்லது வந்து ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த டிசம்பர் 26 வந்து ஒரு புரட்டு ஏதோ ஒரு வகையில புரட்டிடும். அப்படிப்பட்ட ஒரு புரட்டு தான் வந்து ஓபிஎஸ்னுடைய பயணத்தை சொல்லலாம். நம்ம அவருடைய பேச்சு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புரட்டல்களா அல்லது உண்மைகளா அப்படிங்கிற மிக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. டிசம்பர் 26 அவர் முன்கூட்டியே அறிவிச்சிட்டார். ஜனவரி 24 வரைக்கும் ஒரு ஆலோசனை கூட்டம், மற்றபடி வந்து தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஆரம்பம் கோவை மாவட்டத்தில் ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா வர்றேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விதமாக பேசக்கூடிய ஒரு சூழல். அந்த பேச்சு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக, டிசம்பர் 26 ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி ஏற்பட்டால் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. என்ன சொன்னார் அப்படின்னா, கோவை மாவட்டத்தில் அந்த சுற்றுப்பயணத்தின் போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். அதாவது, நான் வந்து அதிமுகவில் 12 வருடங்களாக பொருளாளராக அம்மா காலத்தில், ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இருந்தவன். என்னுடைய கையை மீறி வந்து அதிமுக ஃபைல்ஸ், மற்றபடி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபைல்ஸ்லாம், தமிழக ஆட்சித்துறை சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் போகவே போகாது. அதனால அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்னும் பல உண்மைகளை நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா, எடப்பாடி வந்து திகார் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சுனாமியை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பது உண்மையிலேயே எதன் வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது, கிராமத்தில் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது, அமைதியாக இருப்பவனை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும், நம்பிராத. பார்த்தார் பசு, பாய்ந்தால் புலி அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் சில பழமொழிகள் உண்டு. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற இன்னொரு பழமொழிலாம் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் வந்து இதுவரைக்கும் வாயை திறக்காத ஓபிஎஸ், ஆமா, பாஜகவின் நிலைப்பாடாகவே இருந்துட்டு இருந்த ஓபிஎஸ் இன்னைக்கு அதே நிலைப்பாடு தான் இருந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மீட்டிங்ல வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில பல ரகசியங்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக எடப்பாடி அவர்கள் வந்து திகார் ஜெயிலுக்கு தான் போகணும். அதையெல்லாம் விட ஜெயலலிதா அம்மையார் வந்து எனக்கு பொறுப்பு கொடுத்த சமயத்துல கட்சியின் விளைவாக அவர் சொந்த விஷயமா 2 கோடிக்கு மேல அவருக்கு வந்து பற்றாக்குறை கடன்கள் இருந்தது. கட்சியினுடைய காசை எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதன் அடிப்படையில் நான் எடுத்து கொடுத்தேன் 2.5 கோடி ரூபாய். ஜெயலலிதா அம்மையார் வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதை பதிவு பண்ணார். அதே மாதிரி இன்னொரு கூட்டத்துல 11 எம்எல்ஏக்கள், ஆமா, நான் வந்து ஒரு சைன் பண்ணதுனாலதான் அன்னைக்கு ஆட்சியில் இருந்தப்ப எடப்பாடியால ஆட்சி தப்பித்தது, இல்லாவிட்டால் கட்டாயமாக அன்றைக்கு ஆட்சி கவிழ்ந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்றாரு. அடுத்ததா வந்து எடப்பாடியினுடைய பல ரகசியங்களை நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்த சொல்றாரு. அதாவது வந்து ஆட்சியில் இருக்கும் போதுல அதிமுக எம்பிக்கள் பல பேர் வந்து பாராளுமன்றத்தில் வந்து போய்கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல நிறைய பேர் வந்து மத்திய அமைச்சராக ஆகி இருக்கலாம். அந்த அளவு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து பாஜக ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால்
அதற்கு தடைக்கல்லாக இருந்தவர் எடப்பாடி அப்படின்னு இன்னொரு குண்டை போடுறாரு. இது மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து ஓப்பனா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஈரோடு சம்பந்த விஷயத்தில் அண்ணாமலை வந்து நீங்க வந்து ஒதுங்கிக்கிங்க, ஆமா அதன் அடிப்படையிலாவது அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னாரு. அதுலயே வந்து ஜெயிக்கல எடப்பாடி அணி. பொதுவாக வந்து என்னுடைய ஒரு நிலைப்பாடு, நான் என்ன குற்றம் செய்தேன், யாருக்கு நான் துரோகம் செய்தேன், நான் செய்த தவறு என்ன, இதுக்காகவே வந்து ஓபிஎஸ் பயணம் போயிருப்பார் போல. 2024 நாடாளுமன்ற தேர்தல் எந்த நேரத்திலும் அடுத்த வருஷம் ஒரேஞ்சுக்கு ஒரு மார்ச்ல வந்து தேதி அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இன்னைக்கு பகிரங்கமா வந்திருக்கு. தேதி அறிவிக்கப்படல. ஆமா, சாதுவாக இருந்த ஒரு ஓபிஎஸ் பார்த்தால் பசு, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி சில மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களெல்லாம் வந்து மிக பிரளயமாக வெடித்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஓபிஎஸ் ஒரு உதாரணமாக சொல்லலாம். தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாட இந்த அளவுக்கு நான் அமைதியாக இருந்தேன், நான் இனி பொறுத்து கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி பல ஆலோசனை கூட்டங்கள் தன்னுடைய ஆதரவாளர் மத்தியில அப்படியே ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு மாசத்து பக்கம் என்னுடைய ஆலோசனை கூட்டங்கள், மற்றபடி ஆங்காங்கே தன்னுடைய ஆதரவின் நிலைப்பாடு என்ன அதன் அடிப்படையில வந்து சொல்லிட்டார். அடுத்த பிரதமர் வந்து வரக்கூடியவர் வந்து மோடி தான், நான் அவருக்கு தான் ஆதரவு அளிக்க போகின்றேன் அப்படிங்கிறது பகிரங்கமா சொல்லிட்டார். அப்போ வந்து எம்பி சீட்டு மற்ற சோன்ஸோ அவருடைய 2 மகன்களில் யாரோ ஒருவருக்கு அல்ல 2 பேருக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய இன்னொரு கேள்வியும் போயிட்டு இருக்கு. இப்படியே பாஜகவுக்கு அவர் ஓபிஎஸ் ஆதரவு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதன் வெளிப்பாடாக அவர் எடப்பாடியை பல தவறான கருத்துக்களின் மூலமாக சிதைக்க பார்க்கின்றார். ஏன்னு கேட்டா அவர் வந்து பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டார் எடப்பாடி, இந்த பொதுக்குழுவும் எடுத்துட்டாங்க. அப்போ வந்து தன்னுடைய ஒரு ஆதரவாளரின் ஓட்டு கட்டாயமா பிஜேபி கிடைக்கும். இந்த மாதிரிலாம் பகிரங்கமாக ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய சமயத்தை எடப்பாடி வகையில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து தங்களுடைய ஓபிஎஸ் தன்னை நோக்கி வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டின் வெளிப்பாடாக வந்து இன்று வரை அடக்கி வைத்திருந்த பல உண்மைகள் அவர் ஓபிஎஸ் பகிரங்கமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு தகவலாத்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சொல்லியா. இந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் இதற்கு முன்னால் ஏன் சொல்லவில்லை? ஜெயலலிதா அம்மையார் வந்து 2 கோடி ரூபாய் கடன்ல இருந்தார், அதை நான் தான் கொடுத்தேன் கட்சி நிதியில இருந்து, திருப்பி கொடுத்து விட்டார் அப்படிங்கிறாரு. அதே நேரத்துல வந்து எம்பி அதிமுக எம்பிகள்லாம் வந்து என்னைக்கோ வந்து மத்திய அமைச்சர்களாக ஆயிருப்பாங்க, எதற்கு வந்து எடப்பாடி தான் வந்து இடையூறாக இருந்தார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. எப்படியோ ஒண்ணு, இவரை வந்து துரோகின்லாம் சொல்ல முடியாது, அது மாற்று கருத்து இல்லை. சசிகலா அம்மையாரை வந்து தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டின் வெளிப்பாக சிறைச்சாலை செல்லக்கூடிய சமயத்தில் எடப்பாடிட்டு தன்னுடைய பொறுப்பை கொடுத்துட்டு போயிருந்தார். அதை இதுல வந்து சொல்லி காட்டுறார் ஓபிஎஸ், என்னிடம் கொடுத்துட்டு போய் தான் நான் ஒப்படைச்சிருந்திருப்பேன். ஜெயலலிதா அம்மையார் வந்து அதே மாதிரி தான் 3 தடவை என்னை முதலமைச்சராக்கினார், ஒப்படைத்து சென்றார், நான் திருப்பி கொடுத்தேன். அதனால வந்து யாருமே என்னை வந்து துரோகின்னு சொல்லிவிட முடியாது, கட்டாயமாக எடப்பாடியாக துரோகின்னு சொல்லிவிட முடியும் அப்படிங்கிறது இதுல நம்ம பார்க்கக்கூடிய சொல்ல. அதனுடைய அடிப்படையில் அவருடைய செயல்பாடு அப்படித்தானே இருந்துச்சு. சசிகலா மேல ஒப்படைச்சிட்டு போறாங்க, அப்புறம் வந்ததுக்கு பின்னாடி 2 பேரும் சேர்ந்து தீர்மானம் போடுறாங்க. சசிகலா அம்மையாரை வந்து பொதுச் செயலாளர் இல்லை அப்படி கட்சியை விட்டு நீக்கிது 2 பேரும் தானே, அதுல ஓபிஎஸ்க்கு பங்கு இருக்கு இல்லையா. சத்திய போராட்டம் மத்தெல்லாம் பண்ணிட்டு வந்து மிகப்பெரிய ஒரு நிலையின் வெளிப்பாடா வந்து உள்ள மீண்டும் அதிமுக எடப்பாடி அணிக்குள்ள நுழைஞ்சு 2 பேரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற புதிய பொறுப்புகள் இவர்களாக ஏற்படுத்தி கொண்டு மற்றபடி சசிகலா வந்து விளக்கிடுறாங்க. இன்னைக்கு வந்து சசிகலாவை பற்றி ஓபிஎஸ் பேசுகின்றார், அதை நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு சூழல். சசிகலாவுக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படி பார்க்க போனா எடப்பாடி வந்து ஃபுல்லா துரோகம் செஞ்சவர், ஓபிஎஸ் ஆஃப் துரோகம் செஞ்சவர் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அப்படித்தானே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அப்புறம் ஓபிஎஸ் எதுக்காக ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. எல்லாமே பாஜகவுடைய தூண்டுதல்.
பாஜக இல்லாமல் இருந்ததுன்னா எடப்பாடி வந்திருக்கவே முடியாது. எடப்பாடிக்கும் தெரியும், ஓபிஎஸ்க்கும் தெரியும். இருந்தால் அது பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு வந்திருக்குது அப்படின்னா இதற்கு முன்னால் ஏன் சொல்லவில்லை அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்பாங்க இல்லையா? அப்ப இவருடைய சுயநலமான நிலைப்பாடு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவோட கூட்டணி இல்லை. அதனுடைய வெளிப்பாடாக தங்களுடைய ஒரு ஓட்டு ஸ்ட்ராங் பிஜேபி அதை மாற்றம் தன்னுடைய அணியின் வெளிப்பாடா, ஓபிஎஸ் வெளிப்பாடா, இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை ஓபன் பண்ணா அப்படின்னம்னா எடப்பாடி வகையிலிருந்து பல ஓட்டுகள் சிதைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதே அநேகமா இதுவும் பாஜகவுடைய திட்டமாகத்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. அப்போ எடப்பாடி வகையில ஓட்டுகள் சிதையக்கூடிய சமயத்துல பாஜக கட்டாயமா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாஜகவுடைய விஷயம் என்ன? ஒரே வார்த்தை, திமுக இருக்கலாம இருக்கக்கூடாது. அப்புறம் அது அவருடைய நிலைப்பாடு. திமுகவை ஒரு சிங்கிள், ஆமா, ஒரு இது கூட அசைக்க முடியாது. ஆனா அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கக்கூடாது என்பதுல பாஜக இன்னைக்கு படு குறிப்பாக இருக்கிறது. மேலிடத்திலிருந்து இன்னைக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கு. எப்படியோ எடப்பாடியை பத்தி பேசாதீங்க, அதிமுக பத்தி பேசாதீங்க, கடைசியில உள்ள இணைஞ்சு எடப்பாடியோட சேர்ந்து நாமும் அந்த அதிமுக ஒன்று இல்லாமல் பண்ணிவிட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மறைமுகமான ஒரு திட்டம். ஆமா, அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஓபிஎஸ் இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை எடப்பாடி மூலம் சொல்லக்கூடிய சமயம் சுத்தமா இரண்டு பேரும் இணைந்து விடலாம் அல்லது எடப்பாடி அணியை இல்லாமலே பண்ணி விடலாம் அப்படிங்கிறது கூட பாஜகவோட மறைமுகமான திட்டம் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த அளவுக்கு சொல்றவங்க இதுக்கு முன்னாலேயே சொல்லவில்லை. அப்ப இது பாஜகவுடைய தூண்டுதலின் வெளிப்பாடு. இப்பவே நாடாளுமன்ற பிரச்சாரத்தை ஓபிஎஸ் தொடங்கி விட்டார் என்பதை பகிரங்கமான உண்மை. அப்படிதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடி மேல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னம்னா இதற்கு முன்னால் ஏன் சொல்லவில்லை அப்படிங்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் மக்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அதற்கு என்ன ஓபிஎஸ் பதில் இருக்கு அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை இருக்கு. அதனால எடப்பாடியை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும். ஆமா, அதை மீறி அதனுடைய ஓட்டுகள் சேரக்கூடிய சமயத்தை எடப்பாடி சேர்ந்து ஒன்றாக இணைந்து விட வேண்டும். அப்போ பாஜகவோடு இணைத்து விடலாம். அப்ப டோட்டலா அதிமுகவை இல்லாத அளவுக்கு பண்ணி விடக்கூடிய ஒரு சூழலுக்கு ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களையும் அதன் மூலமாக பல மோசமான வெளிப்பாட்டின் அடிப்படை எடப்பாடி நோக்கி வீசிக்கொண்டிருக்கிற பல கருத்துக்களின் வெளிப்பாடாகவும் சேர்ந்து பாஜகவோடு சேர்ந்து கூட்டணி வைத்துக் கொண்டால் கட்டாயமாக பிறகு அதன் மூலமா தான் குளிர் காய்ந்து விடலாம் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே நேரத்தில் பாஜக அவருடைய ஒரு மைய காய் நகர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்ன அப்படின்னா அவர்கள் அதிமுகவில் எடப்பாடி நோக்கி இன்னைக்கு அவர்கள் ஏதோ ஒரு வகையில மறைமுகமாக அவர் எடப்பாடி வகையில் ஏகப்பட்டவர் இரண்டாம் தர தலைவர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க கூட பாஜகவோட கூட்டணியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் அவர்களை எடப்பாடியை பாஜகவோட கூட்டணி சேர்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல எடுத்துட்டு இருக்காங்க. இல்லை அப்படின்னா அவ்வளவுதான், வருமான வரித்துறை அமலாக்கத்துறையில கம்ப்ளீட்டா சூழ்ந்து ரவுண்டு கட்டிடுவாங்க அப்படிங்கிற பய உணர்வு இன்னைக்கு வந்தாச்சு. எப்படியோ ஆமா, அதிமுகவை வரும் தேர்தலில் ஒன்றாக கூட்டணி சேர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அது ஒன்றும் இல்லாமல் பண்ண வேண்டும். அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காயாகத்தான் ஓபிஎஸ்ஐ பாஜக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பகிரங்கமான பார்க்கக்கூடிய சூழல். ஆமா, இந்த அளவுக்கு தன்னுடைய நிலைப்பாடாக பல குற்றச்சாட்டுக்களை அவர் திகார் சிறைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு பல குற்றங்களை செய்திருக்கின்றார். இதுக்கு எடப்பாடி சொல்றார், ஆமா, அவர் தான் திகார் சிறைக்கு போவார், அவர் மேல பல வழக்குகள் இருக்கு, ஜெயலலிதா அம்மையார் 2 கோடி ரூபாய் கேட்டான்னு சொல்ல மிக அப்பட்டமான பொய். அதே நேரத்துல போடி தொகுதியில ஜெயலலிதா அம்மையார் போட்டியிட்ட சமயத்துல ஜெயலலிதாவுக்கு ஆப்போசிட்டாக வெண்ணிராடை நிர்மலா அவனுடைய ஏஜென்ட்டாக செயல்பட்டார். அப்படி இவர் வகையில ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. எப்படியோ எடப்பாடி ரொம்ப மௌனமாக இருக்கின்றார், திக்கு தடுமாறி திணறி கொண்டிருக்கிறார் என்பது பகிரங்கமான உண்மை. ஆனால் இதை வைத்து ஓபிஎஸ் வெளிப்பாடு ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கு. ஆமா, அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. இதனுடைய வெளிப்பாடின் நிலைப்பாடு பின்புலம் என்ன? பாஜக தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அது அவர்கள்லாம்
ஒரு கும்பலா ஒரு விஷயத்த செய்யறாங்க, ஒரு விஷயம் திடீர்னு ஓபிஎஸ் வந்து எகிரி குதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுக்கெல்லாம் வருதுன்னா கட்டாயமா வந்து அது பின்புலம் வந்து ஆர்எஸ்எஸ் பிளஸ் பாஜக கும்பலின் வெளிப்பாடு தான் இருக்குங்கிறத பகிரங்கமான உண்மை. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. ஆமா, இதுல வந்து ஓபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடாக சொல்லியிருந்தவனை கூட இதை வந்து மக்கள் வந்து மோப்பம் பிடித்து விடுவார்கள் என்பதை பகிரங்கமான உண்மை. ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.